ஷை நந்தி பேசுகிறப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் கணக்கு இன்றைய நாள் கொடுக்காரு. ஐயா கொடுக்கார், கடவுளே கொடுக்கார். கணக்கு ஏற்றின உடனே ஐயா கைலாசத்தை பார்க்குறதுக்கு நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் முப்படை இராணுவத்தை வச்சு தான் கொண்டு வரணும். அதுதான் கணக்கு. சும்மா வர முடியாதுப்பா. உங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஒரு நீதிபதியை எப்படி அப்படிங்கிறது கீழே பூரா அரசியல்வாதி நீதிபதியை ஜட்ஜி ஆணும் பெண்ணு அவமதித்து வெளியில் ஓடுதான். எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். நீதிம்னா என்னன்னு தெரியுமா இவனுங்களுக்கு? இவன் பூரா என்னத்தை திங்கிறத தின்னுட்டு வெளியில் அப்படியே போகிறான். அப்போ இவனுங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியதை கொடுத்து தூக்கணும். குறுக்கெலும்பு ஒடித்து தூக்குவார். மதிப்புன்னா என்னன்னு தெரியுமா? நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமா? நீதித்துறைனா என்னன்னு தெரியுமா? கணக்கு நீதிபதி ஜட்ஜினா என்னன்னு தெரியுமா? அந்த பேய்களுக்கு கொடியை தூக்குறவன், கொடியை ஆட்டுறவன், கொடியை ஓட்டு முத்திரை போடுறவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? நீதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்போ அநியாயப்பட்டு வெளியில் ஓடுதான், ஆடுதான், பாடுதான். எல்லா கணக்கும் எடுத்துக்கோப்பா. டைம் வரையில் இப்போது நெற்கோட்டில் வந்துட்டார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் பாதுகாப்பு அப்படி கொடுத்துட்டு தான் வரணும். கைலாசத்தில் ஐயா அம்மாவை பார்க்குறது கைலாசத்துக்கு வரையில் அது நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் அது முப்படை இராணுவத்தோடு வச்சு தான் கூப்பிட்டு வருவார். கடவுளுக்கு அப்பாற்பட்ட கணக்கு நீதிமன்றத்தில் பார்க்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஜட்ஜியெல்லாம் அந்த மதிப்பு உள்ள கணக்கு கொடுத்து தான் கூப்பிட்டு வருவார். அவர் அப்படித்தான் வைப்பார். கடவுளை மீறி நீதிபதியை ஜட்ஜி ஆணும் பெண்ணையும் அவமதித்து வச்சுருக்கான். இப்போ கடவுளே அவமதித்து வச்சுருக்கான். உட்காந்து கணக்கு போட்டு ஜட்ஜியாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும் எப்படி செய்தான்? இது ஒரு எப்படிங்கிறத அப்போ தான் தெரியும். கடவுளா அப்படிமா வாயை திறந்து பேசுவார். அப்படியே அப்படியே உள்ளே ஓட்டு அடப்பார். அப்படியே ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் அரசியல்வாதி கொடியை தூக்குறவன் பூரா அப்படியே ஓடுவான், ஓட்டத்தில் இருப்பான். அப்போத்தான் தெரியும். ரோட்டு காட்டில் வரமாட்டான். இப்போ கொடியை தூக்கி ஆட்டி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் வீல் சேரில் உட்காந்து, அது ஃபோர் வீலரில் வீல் சேர் தானே இருக்குது, அதனால் தள்ளிட்டு வருது. அதுக்கு டீசலுக்கு இற போடுதான், அது 4 சக்கரம் உருட்டிட்டு வருது. இவன் கண்டார் ஓலியுமே அப்படி மல்லாக்க படுத்து வாரான். புரியுதா? வீல் சேரில் அப்படியே காலை கையை பிச்சு எடுத்து போடுவான். புரியுதா? இராணுவ முப்படைன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தான் 10 சட்டத்தை போடுறாரு. 3 சட்டம் இவர் கையில் இருக்கும். அது நீதிபதி ஜட்ஜிக்கு மட்டும்தான் தெரியும். வழக்கறிஞர் கைலாசத்தில் 2 தரப்பு ஆடுற லாயருக்கு தான் அந்த கணக்கு கொடுப்பார். அந்த கணக்கு புரியுதா? அவர் தான் தேர்ந்தெடுப்பார். யார் தேர்ந்தெடுக்கணும், உலக நாடு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு அவர் பார்ப்பார். தாய் இந்தியா நாட்டில் அடிக்க தமிழ்நாடு முழுவதும் கணக்கு பூரா ஒண்டிப்பார். ஒண்டிக்க ஒவ்வொரு நாடாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அரசியல்வாதி அப்படியே மண்ணை கவா அவன் போட்ட இட்டதை கவ விடுவார். முக்கால் சத்தியம். ஏண்டா அளவுக்கு மீறி எழுதி வச்சு ஒரு பேப்பர் அடித்து ஓட்டத்தில் ஆடா இருக்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கானே மொத்தம் மோசமானவே அப்படியே கருவோடு அறுத்துருவார், வேரோடு அறுத்துருவார். அவனை அறுத்து முடித்தவொடனே சென்னை மெட்ராஸில் கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே தப்பிக்கிட்டு போகிறான்னா 2 காலை கப்பக்காலை பிளந்துக்கிட்டு அந்த கப்பக்காலை 2ஐயும் முப்படை பிச்சு எடுத்து போடுவான். புரியுதா? பயம் ஒன்று வேணும்ல. நீதிமன்றம் ஒன்று இருக்குங்கிறது அந்த பயம் வரணும். மானிட பிறவி பெருத்து போய் கிடக்கான். ஆணும் பெண்ணும் பெருத்து பூரா ரோட்டுக்காட்டில் எப்படி என்னத்தை சொல்ல? முக்கால் சத்தியம். நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோப்பா. கணக்கு ஐயா இன்றைக்கி போட்டார். அது வரும் உங்கள் மனசில் உட்காந்துருக்கு. அது ஐயா அப்படி தான் கூப்பிட்டு வருவார். கைலாசத்துக்கு கூப்பிட்டு வருவார். கைலாசத்தை பார்க்க ஆசைப்படுறீங்க. கைலாசத்தில் ஐயாட்ட கேட்கணும், ஐயாட்ட புது கணக்கு வாங்கணும்னு உட்காந்துருக்கீங்க. கணக்கு அவர் எல்லாம் இந்த வெளியில் சாமி கும்பிடுதான்ல, கொட்டு மேலே அந்த பவரை முடிக்கணும்ப்பா. அதை வச்சு தான் இந்த கை ரேகை ஓட்டு போடுதான்ல, இந்த பேகளை முடிக்கணும். அதுக்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சிட்டாரு. இன்னையோட இந்த 2 பேய்களை கும்பிடுறோம். பேர் ஊரை உள்ளே மாட்டுவான். சென்னை மெட்ராஸில் மாட்டுவான், டெல்லியில் மாட்டுவான். டெல்லியில் அவனை வச்சு கும்பிடுதான்ல, புரியுதா? இங்கே தமிழ்நாட்டில் எவனை வச்சு கும்பிடுதான்ல, இவனை எரிச்சி சாம்பல் ஆக்கிட்டார். அப்படியே அந்த ஆவி உள்ள எரிமலை கீழே அப்படியே அந்த ஆவியாக கொதித்து கொண்டே இருக்குது. 6 பேர். இவனுக்கு 2 பொண்டாட்டி, இவனுக்கு 2 பொண்டாட்டி. இந்த 2 பேக சத்திய வாக்கு வாங்கினோம்ப்பா.
நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கேளப்பா 7 செமத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு வாங்கி ஐயா குடும்பம்லாம் எல்லாம் இருக்கப்பா இருந்து எல்லாம் பிள்ளையெல்லாம் எல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா ஜட்ஜி பூரா புரிஞ்சுக்கிடுவேன் முக்கால் சத்தியம் கீழே வழக்கறிஞர் 10 பேர் புரிவான் 10% புரிவான் அதனால் இந்த செம்மத்தில் பிள்ளைகளை இழுத்து எப்படியோ வந்து உட்காந்துட்டாரு இல்லைன்னா பூமியை அழிச்சிருவான் பூமியை அழிச்சிட்டான்ல அந்த அழித்ததுக்கு அடி வாங்குவான் வீடுந்தோறும் ஆதார கார்டை வச்சு தூக்கையில் அடி செமத்தனமான அடி வாங்குவான் வென்றுலாம் அப்படியே அந்த இடத்துல சொல்ல முடியாது அந்த டயத்தை கணக்கு வாங்கினோடனே ரோட்டில் விரிச்சிருவான் விரிச்சு அப்படியே அப்படியே செதறி போய் கிடக்கும் வென்றும் பத்திரம் எழுதான்ல கையெழுத்து போட்டு இந்த டாக்குமெண்ட் இந்த இடத்த வச்சுக்கோங்க அதெல்லாம் செதற விட்டுருவார் அடுத்தாப்புல 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் வியாபாரம் பார்க்குறவன் சிட்டி கிராமத்தை அடைச்சிடுவார் பார்டர் போட்டு அடைச்சிடுவார் அடைச்ச உடனே அதையும் காலி பண்ணி தூக்கிடுவார் எல்லாம் புரிஞ்சுக்கோப்பா நீதிபதி ஜட்ஜிக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் ஐயா பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம்ப்பா ஆசையோடு இருக்கீங்க கைலாசத்தில் ஐயாவை பார்க்கணும் ஐயாட்ட கணக்கு கேட்கணும் புது கணக்கு போட்டு புது கணக்கு எடுக்கணும் அது சட்டப்படியாக வருவார் அது கூடிய சீக்கிரமாக வருவார் கவலைப்படாதீங்கப்பா ஆசீர்வாதம் இன்னைக்கு கொடுத்துட்டாரு இன்றைக்கி லிங்கத்தில் இப்போ உட்காந்துருக்காரு இப்போ வெளிநாடு சைனா பூட்டினோடனே போய் பார்த்துட்டு வந்துட்டார் பார்த்து பூட்டி எல்லாம் பூட்டியாச்சாடான்னு போய் எங்களையும் செக் பண்ணுவார் பூட்டினா பூட்டிலாடான் பாரு அதனால் எல்லாம் பூட்டினது சந்தோஷம்னு சொல்லி இப்போ லிங்கத்தில் அமர்ந்திருக்கார் அமர்ந்து தாய் தகப்ப அம்மா பார்வதி அம்மா பரமசிவன் லிங்கத்தில் அமர்ந்து உலக நாடை பார்த்து கொண்டே இருக்கார் சுற்றிட்டு வந்துட்டாருப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா கவலைப்பட வேண்டாம்ப்பா இவங்களால தான் உங்கள் இதே மதிப்புள்ளாமல் ஆகிட்டான் நீதிபதி ஜட்ஜவே மதிப்புள்ளாமல் ஆகிட்டான் இந்த நாட்டில்